அம்மே, என்னைய மன்னிச்சிருமே, என்னைய மன்னிச்சிரு. ஆனா அந்த பாவிக்கு மன்னிப்பு கிடையாது. நீ மன்னிச்சாலும் சரி, அந்த சாமி மன்னிச்சாலும் சரி, என் மனசாட்சி என்னைய மன்னிக்காத, மனசாட்சி என்னைய மன்னிக்காத. 20 வருஷமா பொத்தி வச்சிருந்த ஆசையில நம்பிக்கையோட எப்படி சந்தோஷமா எங்களை பார்க்க வந்திருப்பேன். ஆனா, உன்னை அநியாயமா நானே காம கொடுத்துட்டேனப்பா. எப்போ இந்த பாவிய காப்பாத்த நீ ஏமா உசுர தியாகம் பண்ண? என்னைய குத்த வந்தவன் என்னைய குத்திட்டு போயிருந்தா சந்தோஷமா உன் மடியில உசுர விட்டுருப்பேனே. இப்ப நீ செத்து எங்களை புடவால நடக்க விட்டு போயிருக்க. எப்போ இது நியாயமா? நீயே சொல்ல. 20 வருஷம், 20 வருஷம் அம்மா அம்மான்ற எங்க ஏக்கத்தை இந்த 20 நாள் வாழ்க்கையில எப்படி எங்களுக்கு பத்தா? எப்படி பத்தா? இன்னும் 40 வருஷம் உன் கையால தினமும் சாப்பிடுவேன்னு கனவு கண்டேனே. அந்த கனவுல நானே கல்ல தூக்கி போட்டு கலைச்சிட்டேனம்மா. எப்போ எனக்காக உசுர விட்டிய? தங்கச்சிகளை நினைச்சு பாத்தியா? ஒரு நிமிஷம் நினைச்சு பாத்தியா? இந்த 20 நாள்ல உன்னை அம்மா அம்மா அம்மான்னு சுத்தி சுத்தி வந்து பழகி விட்டாலுல, ஞானிக்கு அந்த பழக்கத்துல ஞாபகத்துல அம்மான்னு என் முன்னாடி சொன்னா நான் உன்னை எங்கிட்ட இருந்து கொண்டு வருவேன். உன் இடத்த ஆறாளமா நிரப்ப முடியும். ஏமா இவங்களை மறுபடியும் என்கிட்டயே ஒப்படைச்சிட்டு என்னைய தனியா தவிக்க விட்டு போயிட்டியப்பா. இவங்களை எப்படி தனியா கரைச்சேப்ப? உனக்கு தெரியுமா, 8 வருஷத்துல இப்பதான் அப்பா முகத்துல சந்தோஷத்தையும் பார்த்தேன். இப்ப அந்த மனுஷனை என்னத்த சொல்லி தேர்த்த போனேன்னு தெரியலையே. இப்ப என்னத்த சொல்லி தேர்த்துவேன்? எப்போ சத்தியமா சொல்லுதம்மா, நீ இல்லாம ஒரு வாழ்க்கை எங்களால் நினைச்சு கூட பார்க்க முடியாதுப்பா. திரும்ப வந்துருப்பா, திரும்ப வந்துரு. எப்போ இருட்டுல தனியா தவிக்க மாதிரி இருக்கு.